தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, அசிசி பிரான்சிஸ்க்கு சொந்தமான சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் அசிசி பிரான்சிஸின் ஏழ்மையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். துறவற சபையில் வாழ்கின்ற நாம் நம்முடைய வார்த்தை பாட்டில் ஒன்றாக ஏழ்மைக்கு நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம். எனவே அசிசி பிரான்சிஸ் வழியில் ஏழ்மை என்றால் என்ன, நாம் ஏன் ஏழ்மை என்னும் வார்த்தை பாட்டை மேற்கொண்டு நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று நாம் சற்று தியானிப்போம். பிரான்சிஸ்கன்களுக்கு அடையாளமாக இருப்பது ஏழ்மையும் கூட. பூவர் பிரான்சிஸ்கன்ஸ் என்று அவர்களை அழைப்பது உண்டு. எனவே அவர்களுடைய ஏழ்மை அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் வரலாற்றில் இருந்து வருகின்றது. அசிசி பிரான்சிஸ் வாழ்வை பார்த்தோமானால் அவர் ஒரு பரம ஏழையாக தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார். அவர் ஏன் ஏழ்மையில் தன்னை ஈடுபடுத்தி ஆண்டவரை பின்பற்றினார் என்றால், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த விதம் அப்படியாகத்தான் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஏழையாகத்தான் இவ்வுலகில் மாட்டு தொழுவத்தில் பிறக்கின்றார். இயேசு மண்ணுலகில் வலம் வந்த அந்த சமயத்தில் இரு தலை சாய்க்க கூட இடமில்லாத ஒரு ஏழையாகத்தான் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார். இறப்பில் கூட உடம்பில் எந்தவித ஒரு உடையும் இன்றி அவர் ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டு சிலுவையில் ஏழையாகத்தான் மரிக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு ஏழையாக வாழ்ந்து நம்மை மீட்ட பொழுது நமக்கு ஏன் இந்த ஏழ்மை ஒரு வழியாக இருக்கக்கூடாது என்று அசிசி பிரான்சிஸ் உணர்ந்து தன்னுடைய வாழ்வையும் அவ்வாறாகவே வாழ்கின்றார். நற்செய்தி வழியில் ஒரு ஏழை பாதையைத்தான் அவர் ஒரு ஏழ்மை நிறைந்த பாதையை தேர்ந்தெடுத்து தான் நற்செய்தியை வாழ்கின்றார். ஏனெனில் நற்செய்தியை வாழ்வதற்கு ஏழ்மை ஒரு உகந்த வழி என்று சொன்னால் அதை நம்மால் மறுக்க முடியாது. ஏழ்மை என்பதன் அர்த்தம் என்னவென்றால் இறை பராமரிப்பில் நம்பிக்கை. துறவற சபையில் ஈடுபட்டுள்ள நாம் ஏழ்மையை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஏழ்மை என்பது இறை பராமரிப்பில் கொண்டுள்ள நம்பிக்கை. ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ராவிடன்ஸ். ஏழ்மையை வார்த்தைப்பாட்டாக கொண்டு வாழும் நாம், அசிசின் பாத சுவடுகளில் ஏழ்மையை பின்பற்றி வாழுகின்ற நாம், தன்னிறைவை நோக்கி, செல்ஃப் சஃபிஷியன்சி, தன்னிறைவை நோக்கி நாம் நம்முடைய வாழ்வை வாழ்ந்தோமானால் அது இறை பராமரிப்புக்கு எதிரானதாகும். நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளுடைய பராமரிப்பு நமக்கு தேவை, இறை பராமரிப்பு நமக்கு தேவை என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஏழ்மை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நமக்கு எல்லாமே கிடைத்து விட்டால், இந்த நாளுக்கு மட்டுமல்ல பல வருடங்களுக்கு தேவையான வசதிகள் நமக்கு இருந்து விட்டால் இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றதா? ஏழ்மை என்பதன் வெளிப்பாடு இறை பராமரிப்பில் நம்பிக்கை நம்முடைய வாழ்விற்கு அவசியமாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நமக்கு ஏழ்மையை நாம் பின்பற்றுபவர்களாக நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும். அசிசி பிரான்சிஸ் உடையிலும் சரி, உணவிலும் சரி, உறவிடத்திலும் சரி, தான் மேற்கொண்ட பணிகளிலும் சரி, இவைகள் அனைத்திலும் அவர் ஏழ்மையை வெளிப்படுத்துபவராகத்தான் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார். எனவே ஒரு சாதாரண தோட்டக்காரருடைய உடையைத்தான் அவர் அணிவித்துக் கொள்கிறார், தன் உடையாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அவர் உணவை பற்றி பேசும் பொழுது சகோதரர்களிடம் இவ்வாறாகத்தான் சொல்லுகின்றார், நமக்கு அன்று உணவருந்த எது படைக்கப்பட்டுள்ளதோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் பிச்சைக்காரர்கள் உணவை தேர்ந்தெடுப்பது கிடையாது. Beggars do not choose food. Eat what is set before the table.
பணி வாழ்வை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, நாம் அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ மேனேஜராகவோ எந்த ஒரு பணியையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தாழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய எளிய பணியாளர்களாக, மற்றவர்களின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாகத்தான் நாம் நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும். அதுவும் ஏழ்மையின் வெளிப்பாடுதான். எனவே உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உறவிடமாக இருக்கட்டும், பணியாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் அசிசி பிரான்சிஸ் ஏழ்மையை வெளிப்படுத்துபவராக, இறை பராமரிப்பில் அதிக நம்பிக்கை கொண்டவராக நமக்கு தெரிகின்றார். நாமும் அவருடைய ஏழ்மையை பின்பற்ற வேண்டுமானால் இப்படியான எளிமை மிகு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நமக்கு இறை பராமரிப்பின் அவசியத்தை நாம் உணர முடியும். நம்முடைய துறவற வாழ்வு, அன்றாடம் நாம் வாழ்கின்ற துறவற வாழ்வு இறை பராமரிப்பின் அவசியத்தை எடுத்து கூறுகின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றதா என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்வோம். ஏழ்மை என்பது இவ்வுலகம் அனைத்தையும் கடவுள் நமக்கு தந்த கொடையாக பார்ப்பது. எவ்ரிதிங் இஸ் a gift from God. அந்த கொடைக்கு இந்த உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் நாம் எனக்கு என்று சொந்தம் கொண்டாட முடியாது. அதுதான் ஏழ்மையின் வெளிப்பாடு. நாம் கொண்டிருக்கின்றது எந்த பொருளாக இருக்கட்டும், அவை அனைத்தும் எனக்குரியது என்று சொந்தம் கொண்டாடாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் தான் ஏழ்மை அடங்கியுள்ளது. அதுதான் உண்மையான ஒரு ஏழ்மை வாழ்வாக இருக்கும். எனக்கானது எதுவும் இல்லை என்ற மனப்பான்மை ஏழ்மையின் வெளிப்பாடு. என்னுடைய தேவைதான் முதலில் நிரப்பப்பட வேண்டும், என்னுடைய தேவைகளுக்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நாம் சொன்னோமானால் அது ஏழ்மையின் வெளிப்பாடு கிடையாது. என்னை விட இன்னொருவர் தேவையில் இருக்கின்றார் என்று கருதி என்னுடைய தேவைகளை 2ஆம் இடத்திற்கோ 3ஆம் இடத்திற்கோ தள்ளி, கடைநிலைக்கும் தள்ளி மற்றவர்கள் தேவைகளை நாம் முன்னிறுத்தினோமானால் அதுதான் ஏழ்மையின் வெளிப்பாடு. இந்த வியாபார உலகில் பேராசை ஆட்டி படைக்கின்றது. ஒவ்வொரு விளம்பரமும், ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டும் அவைகள் என்ன செய்கின்றன? நமக்குள் இருக்கின்ற அந்த பேராசையை தூண்டுகின்றன. அந்த பேராசையில் நமக்கு தேவையோ தேவையற்றதோ எல்லாவற்றும் நமக்கு தேவை என்ற ஒரு மனப்பான்மையை அவைகள் உருவாக்குகின்றன. விளம்பரங்களாக இருக்கட்டும், இன்றைய சூப்பர் மார்க்கெட்டுகளாக இருக்கட்டும், தேவையில்லாததையும் நமக்கு தேவை என்ற ஒரு உணர்வை நமக்குள் புகுத்தி எல்லாம் எனக்கு வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை அது உருவாக்குகின்றது. ஏழ்மை என்பது பேராசைக்கு எதிரானது. பேராசை கொண்ட எவரும் ஏழ்மையில் வாழ முடியாது. பேராசை என்பது ஒரு மகா பெரிய பாவம். ஏழ்மை என்பது நமக்குள் நாம் வைத்திருக்கின்றது ஒரு சில பொருட்களை, ஆனாலும் அவற்றை என்னது என்று சொந்தம் கொண்டாடாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. அப்படியான பகிர்ந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி தான் நிறை மகிழ்ச்சி. எனக்கு போதும், வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த மனமும் ஏழ்மையின் வெளிப்பாடு தான். கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்வது ஏழ்மையின் வெளிப்பாடு கிடையாது. யாரோ எவரோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தேவைகளையே நாம உருவாக்கி தேவைகளை அதிகப்படுத்தினோமானால் அது ஏழ்மையின் வெளிப்பாடு. என்னிடம் உள்ளது எனக்கு போதும், வேறொருவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுவதில் ஏழ்மை அடங்கியுள்ளது. மற்றவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு அது இருக்கின்றது, எனவே எனக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவதில் ஏழ்மை கிடையாது. போதும் என்ற வார்த்தை ஏழ்மையின் வெளிப்பாடாக இருக்கின்றது. நாம் சொந்தம் கொண்டாடுவது வெறும் பொருள் மட்டும் கிடையாது. பதவிக்கும் சொந்தம் கொண்டாடுகின்றோம், பெயருக்கு சொந்தம் கொண்டாடுகின்றோம், நம்முடைய ஃபேம், பாப்புலாரிட்டி என இவைகள் அனைத்திற்கும் நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம். பெயர், புகழ், பதவி, இவைகள். ஏழ்மை என்பது என்னுடைய பதவியை கூட நாம் துச்சமாக மதிக்கின்றேன் என்றால் அது ஏழ்மையின் வெளிப்பாடு. அந்த பதவியிலே ஒட்டியிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் அது ஏழ்மை கிடையாது. எனக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும், அந்த நல்ல பெயரை வைத்து நான் மற்றவர்களிடம் உயர்ந்தவன், மற்றவர்களை விட பெரியவன் என்று நான் நினைத்து கொண்டால் அது ஏழ்மையின் வெளிப்பாடு கிடையாது. எங்கு சென்றாலும் என்னை பற்றி தான் மற்றவர்கள் பேச வேண்டும், எனக்கு பெரிய மரியாதை தர வேண்டும், என்னுடைய புகழ் எங்கும் பரவ வேண்டும், என்னை
என்னை பற்றி தான் எல்லாரும் பேச வேண்டும் என்று நான் நினைத்தால் அது ஏழ்மை கிடையாது. பெயருக்கும் புகழுக்கும் பதவிக்கும் எந்த ஒரு முக்கியம் தராது. நான் ஒரு எளிய சகோதரன், எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் நான் உன்னுடைய சகோதரன் என்று எதையும் எதிர்பார்க்காத வாழும் வாழ்வுதான் ஏழ்மை நிறைந்த வாழ்வு. எனவே ஏழ்மை என்பது வெறும் பொருளை மட்டும் குறிப்பது கிடையாது. பதவி, புகழ், ஆசை என இவைகள் அனைத்தையும் கொடுக்கின்றது. எனக்கு பேராசை ஒன்று உண்டு என்றால், இல்லை எனக்கு நான் பார்க்கின்ற பொருட்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று நான் நினைத்தால், எல்லாம் எனக்கு கிடைக்கும், என்னுடைய தேவைகள் தான் முதன்மையான தேவைகள் என்று கருதி என்னுடைய வாழ்வை வாழ்ந்தோனால் அது எனக்குள் இருக்கின்ற ஏதோ ஒரு வெறுமையை வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய வாழ்வில் வெறுமை என்று ஒன்று உருவாகும் பொழுது, இல்லை வெறுமை என்று நாம் உணரும் பொழுது அந்த வெறுமையை நிரப்ப நாம் முயற்சி செய்வோம். ஒரு சிலர் அப்படிப்பட்ட தனிமனித வாழ்வில் இருக்கின்ற வெறுமையை நிரப்பிட பொருட்கள் மூலமாக முயற்சி செய்கின்றார்கள், புகழ் மூலமாக முயற்சி செய்கின்றார்கள், பதவி மூலமாக முயற்சி செய்கின்றார்கள் அந்த வெறுமையை நிரப்பிட. ஆனால் நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்கின்ற அந்த வெறுமையை நிரப்புவது பொருளோ, பதவியோ, புகழோ, பெயரோ கிடையாது. கடவுள்தான் அந்த வெறுமையை நிரப்ப வேண்டும். ஆக கடவுள் எனக்கு போதும், கடவுள் எனக்கு எல்லாம், இவைகள் எல்லாம் அற்ப சந்தோஷத்தை தரக்கூடிய தற்காலிகமானவைகள் தான். என்னுடைய வாழ்வில் நிரந்தரமாக சொத்தாக இருக்க வேண்டியது என்னுடைய கடவுள்தான் என்ற நம்பிக்கை தான் நம்முடைய வெறுமையை நிரப்ப வேண்டும். அப்படி கடவுள் வெறுமையை நிரப்புவராக இருந்தால் நம்முடைய வாழ்வு ஒரு நிறைவு பெற்ற வாழ்வாக இருக்கும். பொருளுக்கோ, பதவிக்கோ, பெயருக்கோ நாம் ஏங்க மாட்டோம். பொருளுக்கோ, பதவிக்கோ, பெயருக்கோ சண்டையிட மாட்டோம். மாறாக கடவுளின் திருவுள்ளத்தாலே அவைகள் நம்முடைய வாழ்வில் முறையான நேரத்தில், தகுந்த நேரத்தில் தகுதியானவர்களாக நாம் இருந்தால் நமக்கு கிடைக்கும். அதுவும் ஏழ்மையின் வெளிப்பாடுதான். வெறுமை, நமக்குள் இருக்கின்ற அந்த வெறுமையை நாம் எவ்வாறு நிரப்ப முயற்சி செய்கின்றோம்? கடவுள் அதை நிரப்ப வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய சகோதரர், சகோதரிகளும் அந்த வெறுமையை நிரப்புவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய அந்த தனிமனித வாழ்வில் வெறுமைகளை நான் அனுபவிக்கின்ற பொழுது அந்த வெறுமையை நிரப்பக்கூடியவர்களாக என்னுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதமாகத்தான் நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் என ஒரு தனி மனித மதிப்பு வேண்டும். செல்ஃப் ஒர்த், அது வெரி முக்கியமானது. அந்த செல்ஃப் ஒர்த் ஏதோ பொருளால் கிடைப்பது கிடையாது. ஒரு சிலர் நினைப்பார்கள், நான் உயர்ந்த ரகமான விலை உயர்ந்த அலைபேசியை கொண்டிருந்தால் என் மதிப்பு தானாக கூடும் என்று. ஒரு சிலர் அந்த பதவியில் நான் இருந்தால் என்னுடைய மதிப்பு கூடும் என்று சொல்லுவார்கள். ஒருவர் அவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து பேசினால் அதில் என்னுடைய தனி மதிப்பு கூடும் என்று நினைப்பார்கள். ஆனால் மதிப்பு என்பது பொருளால் கிடைப்பதோ, பதவியால் கிடைப்பதோ, பிறர் என்னை புகழ்வதால் கிடைப்பதோ வருவது கிடையாது. மதிப்பு என்பது கடவுளின் கண்களில் நான் யார், அதுதான் எனக்கு மதிப்பை தரக்கூடியது. கடவுளின் கண்களில் நீ மதிப்பு மிக்கவன், விலையுயர்ந்தவன் என்று விவிலியம் கூற நாம் கேட்கின்றோம். ஆக கடவுளுடைய கண்களில் நான் மதிப்புள்ளவனாக இருப்பதனால் இதனால் எனக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. ஒருவேளை என்னுடைய அந்த தனி மனித மதிப்பு பொருளை சார்ந்ததோ, பெயரை சார்ந்ததோ, பதவியையும் புகழையும் சார்ந்ததாக இருந்தால், நான் பதவியை இழக்கும் பொழுது எனக்கு என்னுடைய வாழ்வில் அனைத்தும் இழந்து விட்டதாக நான் நினைப்பேன். என்னை பற்றி யாராவது தவறாக சொல்லிவிட்டால் அனைத்தும் என்னுடைய வாழ்வில் இழந்து விட்டதாகத்தான் நான் நினைப்பேன். எனவே சொத்துக்களாக நாம் சேர்த்து வைப்பது பொருட்கள் மட்டும் கிடையாது, இப்படியானதும் தான். ஏழ்மையின் வெளிப்பாடு என்பது இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான். நாம் எப்பொழுது எல்லாம் எனக்கு எல்லாம் அனைவருக்கும் சொந்தம், எனக்கென்று சொந்தமாக நான் எதையும் வைத்துக் கொள்வதில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய சுதந்திரம், ஃப்ரீடம். அதுதான் உண்மையான சுதந்திரம். ஆக அப்பொழுது நம்முடைய வாழ்வை நாம் நல்ல மனதோடு, மகிழ்ச்சியோடு, சுதந்திரமாக வாழ முடியும். அந்த பொருளாசை இருக்கின்ற சமயத்தில், பதவி ஆசை இருக்கின்ற சமயத்தில், புகழாசை இருக்கின்ற சமயத்தில் நாம் கைதிகளாகத்தான் நம்முடைய வாழ்வை வாழ்வோம்.
ஒரு சுதந்திரம் இல்லாமல் வாழ்வோம். ஐயோ அது எனக்கு வேண்டும், ஐயோ அந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டும், ஐயோ இவர்கள் என்னை பற்றி நல்லா பேச வேண்டும் என்று பிறரிடம் கைதிகளாகத்தான் நம்முடைய வாழ்வை வாழ்வோமே தவிர நமக்குள் இருக்க வேண்டிய அந்த சுதந்திரம் நம்மிடம் இருந்து விடாது. ஆக இப்படிப்பட்ட ஆசைகளை எல்லாம் துறந்து வாழும் பொழுது கிடைக்கின்ற சுதந்திரம் வேறு எதிலும் நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் ஏழ்மை வாழ்வை அனுசரிக்கின்ற நமக்கு மிகவும் அவசியம். ஏழ்மை என்பதுதான் நம்முடைய துறவர வாழ்வின் அசிசி பிரான்சிஸ்க்கும் பிரான்சிஸ்கன் சகோதரர்களுக்கும் அடையாளமாக இருந்தது போல நமக்கும் அடையாளமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மிடம் கட்டிடம் இருக்கக்கூடாது, வாகனங்கள் இருக்கக்கூடாது, ஆலயங்கள் இருக்கக்கூடாது, தோட்டங்கள் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய நமக்கென்று இருக்கின்ற அந்த கட்டிடங்களாக இருக்கட்டும், நிலங்களாக இருக்கட்டும், தோட்டங்களாக இருக்கட்டும், அதை எப்படி பயன்படுத்துகின்றோம், யாருக்காக பயன்படுத்துகின்றோம் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு ஏழை குடும்பத்தினரை போல நாம் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்று ஒப்பிட்டு பார்த்து ஏழ்மையை நாம் பின்பற்றுகின்றோமா என்று நம்மை நாம் கேட்க வேண்டும். நீங்கள் ஏழ்மையை பின்பற்றுகின்றீர்களா, நான் ஏழ்மையை பின்பற்றுகிறேனா என்பதற்கு நம்மை சுற்றி வசிக்கின்ற ஏழைகள் தான் தீர்ப்பிட வேண்டும். அந்த ஏழையின் வாழ்வை போல என்னுடைய வாழ்வு இருந்தால் நான் ஏழை என்று என்னால் இந்த உலகத்தில் சொல்லிவிட முடியும். அது அந்த பொருளை சார்ந்த ஏழ்மையை எடுத்து கூறுகின்றது. அதுவும் நம்மால் மறுக்க முடியாதுதான். நாம் ஏழ்மையை பின்பற்றுபவர்களா என்பதை ஒவ்வொருவரும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் கேட்க வேண்டும். இந்த ஏழ்மை என்பது பணத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் அதையும் குறிக்கின்றது. பணம், அசிசி பிரான்சிஸ் சகோதரர்களிடம் பணத்தை பெறக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் பணத்தை ஊதியமாக பெறவே கூடாது என்று சொன்னார். ஏனால் பணம் ஒரு தீய சக்தி என்று அவர் சொல்லியிருந்தார். பணம், அதனாலதான் அவர் சொன்னார் சகோதரர்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னார். பிரான்சிஸ்கன் சகோதரர்களை பற்றி பேசும் பொழுது ஏழ்மை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கலாம். பிரான்சிஸ்கன் சகோதரர்களை பார்த்தாலே அவர்கள் பிச்சை எடுப்பவர்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் அசிசி பிரான்சிஸ் இப்படியும் தான் சொல்லி இருந்தார். அதாவது பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் தங்களுடைய வாழ்விற்கு தேவையான உணவை உழைத்து சம்பாதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், அனைவரும் உழைக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் உழைக்க தெரியவில்லை, அதாவது எனக்கு எந்த வேலையும் தெரியாது என்று சொன்னால் அவர் ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இருந்தார். ஏதாவது ஒரு வேலையை அவங்க கத்துக்கிறனும் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார். ஆக அவர் சொன்னார், உழைங்கள், அந்த உழைப்பிற்கு ஊதியமாக உணவை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள், பணத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். உணவை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாக உழைத்து நீங்கள் ஊதியமாக பெறுகின்ற உணவு உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்றால் தென் நீங்கள் போய் பிச்சை எடுக்கலாம் என்று சொல்லியிருந்தார். அதுதான் அசிசி பிரான்சிஸ் சகோதரர்களுக்கு கொடுத்த ஒரு கோட்பாடு. ஆக பணம் என்பது ஒரு தீய சக்தியாக அசிசி பிரான்சிஸால் பார்க்கப்பட்டது. நாம் எப்படி பணத்தை பார்க்கின்றோம்? பணம் இல்லாமல் நம்முடைய வாழ்வை வாழவே முடியாது இந்த ஒரு காலகட்டத்தில். எனவே பணம் ரொம்ப மிகவும் அவசியமானது. ஆனால் ஏழ்மையை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால், பணத்தை எப்படி பெறுகின்றோம் என்பதில் ஏழ்மை வெளிப்பட வேண்டும், பணத்தை எப்படி செலவழிக்கின்றோம் என்பதில் ஏழ்மை வெளிப்பட வேண்டும், பணத்தை எவ்வாறு சேமித்து வைக்கின்றோம் என்பதிலும் நம்முடைய ஏழ்மை வெளிப்பட வேண்டும். ஒரு பிரான்சிஸ்கன் கருத்தியல் பகிர்வாக இதை நீங்கள் பாருங்கள். பணத்தை நாம் எப்படி பெறுகின்றோம்? நாம் பணி செய்து பணத்தை நாம் பெறுகின்றோம் என்றால் அது ஏழ்மையின் வெளிப்பாடு. ஒவ்வொருவரும் பணி செய்ய, மனதுல தெம்பு இருக்கிற வரைக்கும், உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம் உழைக்க வேண்டும். அந்த உழைத்து சம்பாதிக்கின்ற அந்த ஒரு ஊதியம் ஏழ்மையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். எனவே நான் உழைக்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன் என்று யாராவது ஒருத்தர் சொன்னால், உடம்புல தெம்பு இருக்கிறவங்க, மனசுல தெம்பு இருக்கிறவங்க, நான் உழைக்க மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் அது ஏழ்மைக்கு புறம்பானது, ஏழ்மைக்கு எதிரானது. நம்முடைய பல சகோதரிகள் உழைத்து சபையை வளர்த்து மக்களுக்கு சேவை செய்து ஓய்வெடுக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசவில்லை. வயதிற்கு, தெம்பிற்கு, மனசுல தைரியம் இருக்கு, அப்படியானால் நான் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பால் பெறுகின்ற அந்த ஊதியம் ஏழ்மையின் வெளிப்பாடாக. நான் எந்த விதத்திலும் உழைக்காது,
என்னுடைய என்னுடைய உணவிற்காக நான் எந்த விதத்திலும் உழைக்காது நான் உணவை அருந்தினேன் என்றால் விவிலியம் கூறுவது போல நான் ஒரு திருடன். உழைக்காமல் உண்பவன், உழைக்காதவன் உண்ணலாகாது. அப்படியே அவன் உண்டால் அவன் திருடன். ஆக பணத்தை எப்படி பெறுகின்றோம்? உண்மையிலே நாம் உழைத்து சம்பாதிக்கின்றோமா? அது எந்த வித பணிகளாக இருக்கட்டும். நான் சொல்வது ஏதோ வேலை செய்து மாதம் சம்பாதிப்பது மட்டும் வேலையோ பணியோ நான் சொல்லவில்லை. ஒரு சகோதரி தோட்டத்திற்கு பொறுப்பாளராக இருந்து அந்த தோட்டத்தில் வேலை செய்கின்றார் என்றால் அதுவும் ஏழ்மையின் வெளிப்பாடுதான். ஒரு சிலர் சமையல் ஈடுபட்டு உணவை தயாரிக்கக்கூடிய அந்த பணிகளில் இருந்து குழும சகோதரிகள் அனைவருக்கும் உணவை படைக்கின்றார்கள் என்றால் அதுவும் ஏழ்மையின் வெளிப்பாடுதான். ஒரு சில சகோதரிகள் போர்ட்டர் சிஸ்டராக, பார்லர் சிஸ்டராக இருப்பார்கள், அதுவும் ஏழ்மையின் வெளிப்பாடுதான். என டீச்சரா வேலை செஞ்சு மாசம் சம்பளம் வர்றது மட்டும் நான் சொல்லல. ஏதாவது ஒரு விதத்தில் நாம் தகுந்த முறையில் வேலை செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும். அது ஏழ்மையின் வெளிப்பாடாக இருக்கும். நாம் பணத்தை எப்படி செலவழிக்கின்றோம்? எப்படி பணத்தை செலவழிக்கின்றோம்? நம்முடைய விழாக்கள் இன்று பெரிய ஆடம்பர விழாக்களாக மாறிவிட்டது. ஒரு சாதாரண குடும்பம் தங்களுடைய இல்ல நிகழ்வை நிகழ்த்தும் பொழுது எவ்வளவு செலவழிக்கின்றார்கள்? ஒரு ஏழ்மையை வார்த்தைப்பாட்டாக கொண்டு வாழும் நாம் ஒரு நிகழ்வுக்கு எவ்வளவு செலவு செய்கின்றோம்? நம்முடைய எனவே ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஏதாவது ஒரு தேவை உருவாகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுடைய தொலைக்காட்சி பழுதடைந்து விட்டது, அந்த தொலைக்காட்சியை பயன்படுத்த முடியாது, புதிய தொலைக்காட்சியை அவர்கள் வாங்க வேண்டும். அப்போ அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு தொலைக்காட்சி இன்னைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு போய் அவங்களால வாங்க முடியாது. ஏன்னா அன்றாடம் சம்பாதிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? காசை சேர்த்து வைக்கணும். மற்ற தேவைகளை எல்லாம் அவங்க குறைத்து கொள்ள வேண்டும். அப்படியாக இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கணும், கடனாளியாக மாறணும். அப்ப அவங்களால எளிதா அவங்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியாது. நமக்குன்னு ஒரு தேவை வரும்போது நாம எப்படி அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம்? உடனுக்குடன் பணத்தை எப்படி செலவழிக்கின்றோம் என்பதிலும் ஏழ்மை வெளிப்பட வேண்டும். நம்முடைய தேவைகளை பற்றி பேசும் பொழுது அந்த தேவைகளில் நீட், வாண்ட் அண்ட் லக்ஸரி, இது 3 வகையான தேவைகள். நீட், வாண்ட் அண்ட் லக்ஸரி. நீட் இஸ் சம்திங், நமக்கு உடனே அது பூர்த்தி செய்யப்பட வேண்டும், வாண்ட் அது உண்மை, அதாவது ஒரு அவசர தேவை கிடையாது. ஸோ இட் கேன் வெயிட். லக்ஸரி நமக்கு உகந்தது கிடையாது. ஏழ்மையை நான் ஏன் இதை இப்படிலாம் பேசுறேன் அப்படின்னா, நம்ம தான் மனமுவந்து வாலண்டியரா ஏழையா இருப்பேன்னு சொல்லி இருக்கோம். சமூகத்துல ஏழ்மை என்பது ஒரு சமூக தீமை, சமூக கொடுமை. அதை அகற்ற வேண்டும், ஒழிக்க வேண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த பொருளாதார நிலையிலிருந்து மேலே உயரணும் தான் நினைப்பாங்க. இன்னைக்கு 2 வீலர் வச்சிருக்காங்க, நாளைக்கு கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, அடுத்து ஒரு லக்ஸரி கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு கூரை வீட்டில் இருக்கிறவங்க நாளைக்கு ஓடு வீட்டில் இருக்கணும், காரை வீட்டில் இருக்கணும், தனியா வீடு வாங்கணும், அப்படிதான் நினைப்பாங்க. மேல போகணும் தான் நினைப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் மனமு வந்து வாலண்டியரா ஏழ்மையை எடுத்துட்டு நான் ஏழையா தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறோம். அதனால தான் நான் இப்படியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன கருத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது ஒரு மடத்தனம்னு சொல்லிடுவாங்க. என் பேச்சில் எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. ஆனா ஏழ்மையை ஒரு வார்த்தைப்பாட்டாக மேற்கொண்டுள்ள உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகள் பொருத்தமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலும், குறிப்பாக அசிசி வழியில் வாழுகின்ற, அசிசி ஒழுங்கை பின்பற்றுகின்ற உங்களுக்கும் எனக்கும் இது சரியானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே நாம பணத்தை செலவழிக்கின்றோம் என்றால் அந்த செலவழிப்பில் ஏழ்மை அந்த செலவு செய்யறதுல ஏழ்மை வெளிப்படுகின்றதா? நம்முடைய தேவைகளை நிறுத்தி வைக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? அது குழும தேவையாக இருக்கட்டும், தனி மனித தேவையாக இருக்கட்டும், ஓகே வி வில் வெயிட் என்று சொல்லுகின்றோமா? அல்லது உடனே தீர்வு செய்யப்பட வேண்டும் என்று ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அந்த ஏழ்மையை அனுபவிக்கின்றோம். அன்றாட வாழ்வு எல்லாமே எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எப்படித்தான் நாம நம்முடைய வாழ்க்கையில ஏழ்மையை அனுபவிக்க முடியும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்ததாக, பணத்தை நாம் எப்படி சேமித்து வைக்கின்றோம்? எல்லாருக்கும் தெரியும் பணத்தை நாம எப்படி சேமித்து வைக்கின்றோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்த பொழுது எதிர்காலத்திற்கு தேவையானவைகளையும் நாம் கணக்கிட்டு அதற்கு தேவையான பணத்தையும் நாம் சேமித்து வைத்ததற்கு அப்புறம் பணம் இருக்கா?
ஒரு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணம் சேமித்து வைக்க வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் ஓகே, இன்றைய தேவைகள் ஃபார்மேஷனுக்கு பணம் தேவை, வயது முதிர்ந்த சகோதரிகளை பராமரிக்க பணம் தேவை, நோயுற்ற சகோதர சகோதரிகளை பராமரிக்க பணம் தேவை, எதிர்காலத்தில் ஒரு கட்டிடத்தை புதுப்பிக்கவோ அல்லது மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யவோ பணம் தேவை. ஆனால் நாம் சேமித்து வைக்கும் பணம் லிமிட்லெஸ்ஸா இருக்கணுமா, அதாவது வரையற்ற சேமிப்பாக நம்முடைய சேமிப்பு இருக்கணுமா, இல்லை ஒரு வரையறைக்குள் தான் நாம சேமிக்கணுமா என்பது நாம கேட்கணும். ஒரு 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 காங்கிரிகேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஃபார்மேஷன்ல இருக்காங்க, எவ்வளவு பேர் சீனியரா இருக்காங்க, எவ்வளவு பேர் சிக்கா இருக்காங்க, என்னென்ன தேவைகள், இதையெல்லாம் கணக்கிட்டு ஓகே இவ்வளவு நமக்கு தேவை என்று சொல்லி நாம சேமிக்கலாம். ஆனா அப்படி சேமித்து வைப்பதற்கு அப்புறம் பணம் இருக்கலாம், அந்த பணத்தை நம்ம என்ன செய்யறோம்? அதாவது ஒரு பிரான்சிஸ்கன் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பிரான்சிஸ்கன் பார்வை என்ன அப்படின்னா, அப்ப நம்முடைய தேவைகளை எல்லாம் கணக்கிட்டு நம்ம சேமித்து வைக்கிறதுக்கு அப்புறம் பணம் இருக்கல, அந்த பணம் என்ன செய்ய போறோம்? நீங்க உடனே சொல்லுவீங்க we can help the poor, ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, உண்மைதான், கரெக்ட். ஆனா சேரிட்டி அப்படின்னு சொல்றோம், ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டும் வெவ்வேறு வார்த்தைகள், வெவ்வேறு அர்த்தங்களை உடையவை, சேரிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். அப்ப நான் சொன்னல, நம்ம சேமித்து வைத்ததற்கு அப்புறம் பணம் இருக்கணும். அந்த பணம் ஏழைகளுக்குரியது. அது ஏழைகளுக்கு கொடுப்பது ஜஸ்டிஸ், நாட் சேரிட்டி. நம்முடைய தேவைகளுக்கு அப்பால் எது இருந்தாலும் அது நமக்கு உரியது கிடையாது, நமக்கு சொந்தமானது கிடையாது, ஏழைகளுக்குரியது, அதை ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் சொன்னார், இப்போ நான் 2 சட்டை வச்சிருக்கேன், எனக்கு எதிராக சட்டை இல்லாமல் ஒருத்தர் வர்றான், அப்போ நான் 2 சட்டை வச்சிருக்கேன்னா அந்த ஒரு சட்டையை அவனுக்கு கொடுக்குறேன்ல, அது ஜஸ்டிஸ். அப்படி நம்ம கொடுக்காம போனோம்னா அது இன்ஜஸ்டிஸ். அது என்னுடையதாகவே இருக்கட்டும், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சட்டை போதும், இன்னொரு சட்டை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி கொடுக்கறதா ஜஸ்டிஸ். அதுதான் விவிலியத்தில் பார்க்கப்படுகின்றது, நீதியாக பார்க்கப்படுகின்றது. பிரான்சிஸ்கன் வாழ்வியலில் அதுதான் நீதியாக பார்க்கப்படுகின்றது. நம்முடைய தேவைக்கு அப்பால் எது இருந்தாலும் அது ஏழைகளுக்குரியது, அதை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ சேரிட்டினா என்ன? நம்முடைய தேவைகளை குறைத்து எனக்கு இது வேண்டாம், அது தேவையாக இருந்தாலும் இது வேண்டாம் சொல்லி அந்த பணத்தை சேமித்து அதிலிருந்து யாராவது உதவி செய்யறோம்னா அதுதான் சேரிட்டி. அப்ப நம்முடைய காங்கிரிகேஷன்ல, ப்ராவின்சஸ்ல நாம சேரிட்டி பண்றோம். எந்த மாதிரியான சேரிட்டி பண்றோம்? நம்முடைய தேவைகளை குறைத்து, நம்முடைய தேவைகளை காக்க வைத்து, அதில் வருகின்ற பணத்தை வைத்து செய்கின்றோமா, இல்ல எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு அதை வச்சு நம்ம யாருக்காவது ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றோமா? ஸோ the difference between justice and charity, இது ஒரு பிரான்சிஸ்கன், இது உங்களுக்கு கேட்பதற்கு ஷாக்காக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போகலாம், இருந்தாலும் நான் உங்களிடம் சொல்ல முற்படுகின்றேன். ஜஸ்டிஸ் அண்ட் சேரிட்டி, ஏழ்மையின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, நாம நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ததுக்கு அப்புறம் எது இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு சொந்தமானதாக இருப்பதை தான் நாம செய்கின்றோம். ஏழ்மையின் வெளிப்பாடு அப்படின்னா, நாம ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டோம், நீங்க தான் ஜஸ்டிஸ்ன்னு சொல்றீங்க, நீதின்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் கொடுத்து அப்ப நாங்க என்ன பண்றது? அப்பத்தான் இறை பராமரிப்பில் நாம நம்பிக்கை கொள்வோம். அப்பத்தான் இறைவன்ட்ட ஐயோ எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு எல்லாம் எப்படியாவது செஞ்சு கொடு நாம கேட்போம். இல்லைன்னா நாம ஒண்ணு டெய்லி பிரேயர்ல நாளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லை ஆண்டவரே சாப்பாட்டை கொடு நம்ம யாரும் கேட்கறது கிடையாது. ஒரு பேச்சாளர் சொன்னார், நோ பிரீஸ்ட் நோ ரிலீஜியஸ் வில் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நமக்கு நிறைய இருக்கு. அப்ப பிரான்சிஸ்கன் வழியில நாம ஏழ்மையை எவ்வளவு பின்பற்றுகின்றோம் என்று ஒரு சுய ஆய்வு செய்து கொள்ள இந்த ஒரு நேரத்தில் நான் உங்களை அழைக்கின்றேன். ஏன்னா அசிசி பிரான்சிஸ் அவருடைய வாழ்வுல அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் ஒரு ஏழ்மையா இருந்தார். ஏழ்மை மூலமாக திருச்சபைக்கு சவால் விட்டார். ஒரு தடவை ஒரு கர்தினால் அவரை சாப்பிட கூப்பிட்டார், அசிசி பிரான்சிஸ். அவர் பாட்டுக்கு அந்த கூப்பிட்ட இடத்துல போய் சாப்பிட்டு வந்திருக்கலாம். அசிசி பிரான்சிஸ் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் முதல்ல போய் வீதியெல்லாம் போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு அந்த பிச்சை எடுத்த சாப்பாட்டை எல்லாம் கர்தினால் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த கர்தினால் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் அழைத்திருந்தார். அவங்களுக்கெல்லாம் போய் அவர் பிச்சை எடுத்து வந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு நாம் இப்பொழுது உணவருந்துவோம் அப்படின்னு சொன்னார். அது மூலமாக தான் திருச்சபைக்கு சவால் விட்டார்.
திருச்சபையில ஏன்னா இறை பராமரிப்பில் நம்பிக்கை இல்லாம செல்வ செழிப்போட திருச்சபை இருந்துச்சு. திருச்சபை ஏழ்மையாகவே திருச்சபையில் ஏழைகளுக்கு இடமில்லாத ஒரு திருச்சபையா இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏழ்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் ஏழ்மையை பின்பற்றாத ஒரு திருச்சபையாக இருந்துச்சு. அதனால தான் அசிசி பிரான்சிஸ் தன்னுடைய ஏழ்மை மூலமாக நற்செய்தி சொல்கின்ற வாழ்வில் வாழ்ந்தால் நாம் ஏழையாக இருப்போம், ஏழைகளை அன்பு செய்வோம், ஏழைகளாகவே வாழ்வோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசும் ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மரித்தவர் என்று. அந்த மிடில் ஏஜஸ்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சக்தி வாய்ந்தவராக, பலம் வாய்ந்தவராக, செல்வ செழிப்புடையவராக பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலே ஒரு ஏழையாகத்தான் பிறந்தார். அப்படித்தான் அசிசி பிரான்சிஸ் திருச்சபைக்கு சவால் விட்டார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொன்னார்? I want the church, I want a poor church for the poor. I wish the church is poor and for the poor. சர்ச் ஏழையா இருக்கணும், ஏழைகளுக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்ப நம்முடைய இல்லங்கள் ஏழைகளுக்காக, ஏழை இல்லமா இருக்கா, ஏழைகளுக்குரிய இல்லமாக இருக்கா என்று நாம் அசிசி பிரான்சிஸ் ஒரு தடவை ஒரு இல்லத்துக்கு போனார். அந்த இல்லத்துல வசதியான ஒரு பெட்டு கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த வசதியான பெட்ல படுத்த உடனே எல்லாருக்கும் பெட்டு நல்லா இருந்தா தூக்கம் வரும். ஆனா அசிசி பிரான்சிஸ்க்கு தூக்கம் வரல. யாரோ அவரை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருந்துச்சு, அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அப்ப அசிசி பிரான்சிஸ் உணர்ந்தார், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் காடுகளிலும் வீதிகளிலும் மலைகளிலும் படுத்திருக்காங்க, நான் இப்படி வசதியான படுக்கையில படுத்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி கீழே வெறும் தரையில படுத்துட்டாராம். அந்த ஏழ்மை அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருகில் அழைத்து சென்றது. அசிசி பிரான்சிஸ் வாழ்ந்த ஏழ்மையை போல நாமும் வாழணும் என்று நான் சொல்லல. நம்முடைய காலகட்டத்தில், நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய தேவைகளை இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்படி நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஏழ்மையை, நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஒரு ஏழ்மையை பின்பற்ற முடியும். அப்பொழுதுதான் நாம நம்முடைய அந்த துறவற வாழ்வின் வழியாக இந்த உலகத்திலையும் திருச்சபையிலும் நல்லதொரு பாதிப்பு ஏற்படுமானால் அது நம்முடைய வாழ்வு முறையில தான் இருக்கு. நம்ம வார்த்தை பாட்டுல ஏழ்மை, கீழ்ப்படிதல், கற்பு இவைகளை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இது வாழ்வாக்கப்படுகின்றதா? குறிப்பா ஏழ்மை என்று நாம் சிந்திக்கின்ற அந்த ஒரு கருத்து வாழ்வாக்கப்படுகின்றதா என்று நாம் நம்மையே ஆய்வு செய்ய வேண்டும். எனவே Francis was poor, Jesus was poor, are we also poor? நாமும் ஏழையா? மன்றாடுவோமாக. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். அனைத்தும் வல்ல நித்திய நீதிக்குரிய இரக்கத்தின் கடவுளே, நாங்கள் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் அறிந்தவற்றை உமக்காக மட்டும் செய்திடவும், உமக்கு மகிழ்ச்சியூட்டுவதையே விரும்பவும் எம் இழிநிலையில் எமக்கு உம் அருளை தந்தருளும். இவ்வாறு உள்நிலையில் தூய்மை பெற்று அகத்தில் ஒளிர்விக்கப்பட்டு தூய ஆவியானவரின் நெருப்பினால் சுடர்விக்கப்பட்டு உம் அருமை மகனும் எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆற்றல் பெறுவோமாக. மேலும் உமது அருளால் மட்டுமே நாங்கள் உம்மை நோக்கி வழி நடப்போமாக. நிறைவான மூவொருமையும் எளிய தன்மையும் கொண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உன்னதரே, மகிமை பெறுவீராக. என்றென்றும் அனைத்தும் வல்ல கடவுளே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.